சிறை படம் நல்லா இருக்குது. ட்ரூ ஸ்டோரின்ற மாதிரி தமிழ் சார் சொன்னார். உண்மையாக படம் நல்லா இருக்குது. சிறை படம் பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. 2025 அருமையாக முடிஞ்சிருக்கு. டேரக்டருக்கு வாழ்த்துக்கள், விக்ரம் சாருக்கு வாழ்த்துக்கள், அந்த ஆக்டர் அபிஸ்க்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, வந்து பார்க்கலாம், கேரண்டி. நம்புற மாரி இல்லாமல் இருந்தாலும் சிலது நம்பி தானே சார் ஆகணும். இப்படி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் மனுஷனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிலாம் இல்லை, வெற்றி சார் வந்து எல்லோரும் அப்படி பண்ணுற இப்போ தான் நினைப்பாங்க. அப்படி மீறி ஒரு கதை இருக்குது பிரதர், நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு விக்ரம் பிரபு சார் நல்லா பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாப்புல. அந்த பையன் வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாங்க. கைதி லலித் சாரோட அவங்க பையன் நினைக்கிறவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்து ஒன்று இருப்போம், ஆனால் அங்கே நடந்தது வேறு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இப்போ நம்ம வந்து நிறைய ஜாலி படமே பார்த்து ஒரு மாதிரியாக இருந்தோம். இது இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்து ஒரு சூப்பரான படம் வரப்போகுது, விஜயோட படம், ஒரு பயங்கரமான இதாக வரப்போகுது. அதுக்கு இடையில இந்தமாரி ஒரு படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து எல்லா சினிமாவும் பிடிச்சிது. பொதுவாகவே வந்து எந்த படம் பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்ததில்லை. பாட்டு இல்லைனாலும் ஒரு மாதிரி தோணும், அதுவும் இல்லை. நல்லாயிருக்கு, கதைக்கு தகுந்த மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, நல்லாவே இருக்குது. என்ன பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, ஃபீல் குட் மூவி, ஜாலியாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். டைட்டில் வந்து சிறைன்னு இருக்கு, நானும் அப்படிதான் சிறைன்னு இருக்கே, காலங்காத்தால போய் ஜெயிலு கைதி இப்படி பார்க்கணுமான்னு நினச்சேன். ஆனால் அது அந்த மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. அவங்க லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் போலீஸோட காமெடிஸ்லாம் நடுவில் வந்தது. அந்த போலீஸ்கார் இங்கே தான் சுற்றுறாரு, அவர் அப்படியே எடுங்க. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஃபைட்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி வைலன்ஸ், பிளட் ஸ்டெயின்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. யூஸ்வலாக ஒரு வீட்டில் வந்து ஒரு லவ் எப்படி அப்போஸ் பண்ணி சண்டை போடுவாங்களோ அதெல்லாம் இருக்குது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கு எப்படி இந்த 2 பேர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது தான். விக்ரம் பிரபு சார் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து யூஸ்வலி எல்லா போலீஸுலாம் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. பட் ஹீ இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி. இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்படிலாம் தோணுச்சு. ஆனால் படத்தில் நம்ம அப்படிலாம் காமிச்சா தானே ஒரு நம்பிக்கை வரும். நல்லாயிருக்கு, இப்படியும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இருக்குது. இந்த போலீஸ்லேயும் நல்லவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா கடைசியில் படமாக தான் சொல்லுது. போலீஸில் உங்களுக்கு சின்ன சின்ன அதிகாரம் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான இதை சொல்கிறாங்க. நல்லா இருக்குது படம். சூப்பராக ஜஸ்டின் பிரபு சூப்பராக பண்ணியிருந்தார். விக்ரம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இன்னும் 2025 நிறையா படங்கள் வந்து சும்மா குப்பையாக வந்துச்சு. இப்போ ஒரு நல்ல படம் இல்லை, த்ரூ அவுட் அந்த கேரக்டராகவே அவர் இருக்கார், நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எந்த இடத்தையுமே நோட் பண்ணி சொல்ல தேவையில்ல, கேரக்டராகவே இருக்கார், நல்லா இருக்கு. இல்லை ஆனால் கடைசி அந்த படத்தோட ரைட்டர் சொல்லியிருக்காருல, இது இந்த ரியல் இன்சிடென்ட்னு, அதனால தப்பு இல்லை. ரியல் இன்சிடென்ட் அவரே இப்போ சொன்னார். போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அந்த நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நல்லது பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத படத்தோட கோரே. இது வந்து ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சார் சொன்னார். அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியலையா, பட் அவர் சொன்ன கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி பார்த்தோன்னா வந்து ட்ரெய்லரில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த பையன் தப்பிச்சு போயிடுவான்னு. எப்படா தப்பிச்சு போவேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இந்த தப்பிப்பாடா ஏன்டா லவ் சாங்லாம் பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த லவ் சாங்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப். பட் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா வந்து என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த எமோஷன் பேஸ்டு வந்து நல்லா பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு சார் தான் வந்து படத்தோட மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் தான் சப்போர்ட்டிங் கேரக்டராக வராரு, படம் ஃபுல்லாக வராரு. பட் மெயினாக வந்து அந்த அன்ஷிமா ப்ளஸ் அக்ஷய் அவங்க 2 பேர் தான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் நமக்கு வந்து கண்டிப்பாக அழுக வர வச்சிருக்குன்னு சொல்லி. ரெட்டத்தில் தான் சிறைக்குள்ளார போட்ட மாதிரி இருந்துச்சு நம்மளை. பட் சிறை வந்து பாலா படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி நம்மளை சிறையில் போட்டுருவாங்களோன்னு நினச்சேன். பட் கடைசியாக விடுதலை பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப பயந்துகிட்டே பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ட்ராஜடியில் போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் கடைசியாக வந்து சுபமாக முடிக்கணும்னு முடிக்கல, பட் நிஜமாகவே சுபமாக இருந்துச்சு. இல்லை எனக்கு தெரில, எனக்கு அது படம் வந்து உண்மையிலே ரொம்ப யதார்த்தமாக உண்மைக்கு நெருக்கமாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. நம்ம படத்துலேருந்து வெளில வரும்போது அந்த ஒரு கணத்தை இதயத்தோடு வர வேணாமே, அதான் பாலா ஒவ்வொரு தடவையும் அனுப்புகிறாரு. இவரும் அதே மாதிரி எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் முடிய போகுதுன்னே முடிவு பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி இல்லைன்றது ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. அந்த ரிலீஃப் கிடைக்கும் போது தான் நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இல்லை அது வந்து ரெண்டு சைடுமே காமிக்கிறாங்க, நல்லவங்களும் காமிக்கிறாங்க, கெட்டவங்களும் காமிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா வந்து அது போலீஸ்க்கு உண்டான ப்ரெஷரும் இருக்குது. அவங்க அவ்வளோ வெறப்பாக இருந்தால் தான் கைதிகள்லாம் வந்து அடங்கி போவாங்க. ஸோ அந்த விஷயம் 2 விஷயமே காமிக்கிறாங்க. நமக்கு 2 சைடுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்கும் படத்தில்.
அவர் ஃபஸ்ட்டு 3 படம் ரொம்பவே சூப்பராக சூஸ் பண்ணியிருந்தாரு, வேறு லெவல் ஹிட் ஆயிருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் நடுவில் விட்டுருந்தாரு. இதுவும் இந்த படம் வந்து ஒரு நல்ல இது ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்காரு. படம் கண்டிப்பாக வேறு லெவல் ஹிட். அக்ஷய் செம்மையாக நடிச்சிருக்காரு, வேறு லெவல் நடிச்சிருக்காரு. நேரில் பார்க்கறதுக்கும் அவர் டிரான்ஸ்மேஷன் வேறு லெவல் இருக்குது. அக்ஷயும் சரி அன்ஷுமாவும் சரி நிறைய கண்டிப்பாக செம ஃபியூச்சர் இருக்கும் அவங்களுக்கு. வெற்றிமாறன் மாதிரி அந்த விசாரணை படம் மாதிரி அந்த கோச் சீன்லாம் வந்து போகிறதுனால அந்த வெற்றிமாறன் இது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவர் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து ஒரு புதுவிதமான கதை மாதிரி தான் இருந்துச்சு. பட் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிறையை வச்சு தான், சிறையிலேருந்து வந்து அந்த கைதியை வந்து எப்படி எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகுது, அதுதான் படம் கதையே. இது தேட்டரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தோணுது. ஓடிடிலையும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பட் தேட்டரில் இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய இடங்களில் தெரிஞ்சார். வெற்றியை விட எனக்கு தமிழ் நிறையா தெரிஞ்சார். டானாக்காரன் கிட்டத்தட்ட அதோட சீக்குவல் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் தமிழ் நிறையா எழுதணும். அவர் தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையாவே இருந்துச்சு படத்தில். வெற்றியை விட டானாக்காரனோட டானாக்காரனோட சீக்குவல் மாதிரி, அதாவது ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு அதில் காமிச்சாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளில வந்து போலீஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது போயிருக்கு. டானாக்காரன் 2 தான் அது. அவர் இது தமிழ் நிறையா எழுதணும் இந்த மாதிரி. அதே மாதிரி விக்ரம் பிரபுவும் இந்த மாதிரி நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி நடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. பட் விக்ரம் பிரபு வந்து பாசிட்டிவாக தானே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியும் போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தூக்கி வச்சு பேசியிருக்கோம் இது வரைக்கும் படங்களில் போலீஸ் கேரக்டரை, அல்லது ரொம்ப மோசமாகவும் காமிச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே இந்த மாதிரியான நடுவில் ரொம்ப உயர்வாகவும் இல்லாமல் ரொம்ப மோசமாகவும் இல்லாமல் ஒரு யதார்த்தமாக நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனிதராக இருக்கிற ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது அதுலேயும் டானாக்காரன்லேயும் காமிச்சிருக்காங்க, இதுலேயும் காமிச்சிருக்காங்க. இதுலேயுமே எல்லா மாதிரியான போலீஸ்காரங்களையுமே காமிச்சிருக்காங்க. வசனங்கள் அரசியல் வசனங்கள்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல டக்குன்னு அரசியல் வசனங்கள்லாம் நடுவில் வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு. 2 முக்கியமான சென்சிட்டிவ் டாப்பிக்கில் இருக்கிற வசனங்கள் வந்து ரொம்பவே அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே சுருக்குன்னு இருந்துச்சு. அதுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உண்மையிலே சுருக்குன்னு தான் இருக்கும். விக்ரம் பிரபு வந்து அவங்க அந்த பையனை நம்புகிற சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக யாரும் நம்ப மாட்டாங்க, பட் அதை நம்புகிற சீனு. அதுக்கப்புறம் அவங்களோட விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபாக வர்றவங்க வந்து அந்த 2 பசங்கள்கிட்ட பேசுகிறது, அது அவங்க ஃபேமிலி மாதிரி நினச்சி பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.